நிற மாசத்துல பிறக்கிற குழந்தைகள், அப்புறம் குறை மாதத்துல பிறக்கிற குழந்தைகள் 2க்கும் வந்து இம்யூனைசேஷன், வேக்சினேஷன்ஸ்ல வேரியேஷன்ஸ் வருமா? அப்படி வெயிட் கம்மியா இருக்க குழந்தைங்களுக்கு நார்மல் ஹெல்தி சைல்டுக்கு குடுக்குற வேக்சினே குடுத்துக்கலாமா? இது நெறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்கும். அதாவது என் பேபி வெயிட் கம்மியா இருக்கு, ப்ரீடம் பேபியா இருக்கு. ஸோ சேம் வேக்சின்ஸ் குடுத்துக்கலாமா அப்படின்னு நெறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். ஸோ எங்கே டிஃப்ரென்ஸ் வரும் அப்படின்னா, இப்போ 1 கேஜி பேபி, 1.5 கேஜி பேபி இருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இனிஷியல் வேக்சின் மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு குடுக்குற அந்த பிசிஜி, ஓபிவி அந்த வேக்சின் மட்டும் பேபி என்ஐசியூலேருந்து டிஸ்சார்ஜ் ஆகுறப்போ குடுப்போம். பட் அதுக்கப்புறம் குடுக்குற வேக்சின்ஸ் எல்லாமே அந்த பேபியோடைய ஏஜுக்கு ஏற்ற மாதிரி குடுத்துருவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பேபி வந்து மார்ச் 1 டெலிவரி ஆயிருக்காங்கன்னா, அவங்களோட அந்த 45 டேஸில் கொடுத்துருவோம். அதுக்காக பேபியோட அந்த நார்மல் டெலிவரி டேட் வர வரைக்கும்லாம் வெயிட் பண்ண மாட்டோம். ரெகுலர் ஷெட்யூல் படி தான் பேபி கொடுப்போமே தவிர, அவங்களோட வெயிட் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் வெயிட் நார்மல் ஷெட்யூல் படியே கொடுத்துக்கலாம். எவ்வளோ லோ வெயிட் இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இனிஷியலாக பேபி 3 கேஜி வந்தால் தான் கொடுக்கணும், 2 கேஜி வந்தால் தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்டில் இருந்தாங்க. பட் அப்படியெல்லாம் கிடையாது. பேபியோடைய நார்மல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி பேபி ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய நார்மல் ஏஜுக்கு ஏற்ற மாதிரி கொடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த ப்ரீடம் பேபிஸ் தான் வந்து நிறைய டிசீசஸ்க்கு வல்னரபுளாக இருப்பாங்க. அவங்களோட இம்யூனிட்டி லெவல் லோவாக இருக்கும். அவங்களுக்கு தான் வந்து இந்த வேக்சின்ஸ் நம்ம இன்னும் அக்ரெசிவாகவே கொடுக்கணும். ஸோ எந்த டிஃப்ரென்ஸும் கிடையாது. அவங்களோட ஏஜ் வைஸ் கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் ஸ்டேபிள் ஆகிட்டாங்கன்னா அவங்களோட ரொட்டீன் ஏஜ் வைஸ் கொடுத்துக்கலாம். ஓகே மேம்.